நெசவும் நெசவை சார்ந்த தொழிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பந்தல் பாளையம்ன்ற கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு மேல்நிலை கல்வியை தரக்கூடிய ஒரு அரசு பள்ளி இந்த கிராமத்தில் தான் இயங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கூலை நம்பி தான் இருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்க பசங்க எல்லாமே. மற்றபடி அப்படின்னா பெரிய ஸ்கூல் அப்படின்னா திருச்செங்கோடு சைடு போகணும், இல்லைன்னா சங்ககிரி அந்த மாதிரி தான் போய் ஆகணும். 5 வருஷமாக 12th 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. 10th 12th 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கூலோட சிறப்பு. இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே நம்மால் முடியும் குழுவோடு இணைஞ்சு இந்த பள்ளியின் மூலமாக இந்த கிராமத்தினுடைய சமூக மாற்றத்திற்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணலான்ட்டு நம்ம குழுவினரோட ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு உயிர்மை எரிவாயு பயன்படுத்தி எப்படி தொழில்நுட்ப ரீதியாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு காட்டலாம். இதன் மூலமாக மாணவர்களுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இவங்க நம்பினாங்க. இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் இந்த பள்ளிக்கு படிக்கும் காலகட்டத்தில் என்னாங்களே எதுவும் சிறப்பாக பண்ண முடியலன்ற ஒரு ஃபீல் ரொம்ப நாளாக இருந்தது. பயோகேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அதனுடைய தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூப்பிட்டு நான் இதை பற்றி தகவல் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம பள்ளிக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன மனசில் நினச்சோம் அதை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நினச்சாங்க. இது வரைக்கும் நம்ம அங்கே படித்து முடித்தோம், வந்துட்டோம், வெளியில் நம்ம அவங்கவுங்க ஒரு இடத்துல வேலையில் இருக்கோம். இன்டோர் அவுட்டோர் ரெண்டு பக்கமும் சரி. இங்கே லோக்கல் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டு போனவங்க எல்லாமே கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, சரி ஒரு இனிஷியல் பண்ணலாம், முதல்ல இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. 97 ஸ்டூடெண்ட் நான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் படித்த ஸ்கூலில் எந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாகவோ வேறு எந்த விஷயமும் பண்ணினதில்லை. படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கனவு இருக்கும், ஆசை இருக்கும். எனக்கு அந்த ஆசை இருந்தது. அதை எந்த மீடியத்தில் ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இது இங்கே பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய கொலீக்கு எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கூட படித்த அந்த இயரில் படித்த பசங்க, பின்னாடி படித்த பசங்க எல்லாருமே இதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க சப்போர்ட் இருக்குது. இது என்னென்னா டோட்டலாக நம்ம ஃபியூச்சருக்கான விஷயமாக தான் நான் யோசிக்கிறேன். இப்போ கரண்ட் ப்ராசஸோட ஃபியூச்சருக்கான விஷயமாக தான் யோசிக்கிறேன். இதே நாமக்கல் மாவட்டத்தில் பேலுக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மங்காடில் பயோ பிளான்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம தன்னார்வலர் சரவணன் அவர் வீட்டில் இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம குழு அங்கே போயிருந்தோம். இந்த காப்பர் கேஸ் அடுப்பானது 1984ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அந்த அடுப்பினுடைய ஆழம் 12 அடி ஆழம், 14 அடி அகலம் கொண்டது. இந்த அடுப்பு கட்டுவதற்கு அன்றைக்கி சுமார் 12,000 ரூபா ஆச்சுங்க. கவர்மெண்டில் ஒரு 3,000 ரூபா மானியம் கொடுத்தாங்க. 2 மாடுகள் இருந்தாவே போதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரைச்சா சாணி ஒரு 10 பேர் கொண்ட குடும்பத்திற்கு அடுப்பு கேஸ் போதுங்க. இதில் சாணி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வைத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வைத்ததுக்கு அப்புறம் கரைச்சி பிடிங்கிட்டோம்னா இது கொப்பரைக்கு பதிலாக காங்கிரீட்டு, கொப்பரத்தினுடைய வடிவிலேயே முக்கோண வடிவில் காங்கிரீட் போட்டிருக்கிறோம் அடுப்பு. அந்த காங்கிரீட்டு அடியில் 12 அடி நீளம் பைப் போகுதுங்க. கரைச்சி விட்ட உடனே கொப்பரையில் அது மேலே சாணி வருங்க. சாணி வந்த உடனே நம்ம கேஸ் ஃபார்ம் ஆகி வீட்டுக்கு பைப் வழியாக கேஸ் உள்ளே போயிருங்க.
அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எங்களை பார்த்து நிறைய பேர் இந்த கேஸ் அடுப்பு இதை வந்து நமக்கு செலவில்லாமல் சாணியை வந்து கரைச்சி விட்டால் போதும் அப்படின்னு செலவில்லாமல் இருக்குன்னு நிறைய பேர் ஒரு 10-20 பேர் இதை பார்த்துட்டு அப்போ 1984 ஒரு 10-20 பேர் பார்த்துட்டு இந்த சாண எரிவாயு ஒன்று அடுப்பு ஏற்படுத்தினாங்க. 32 ஆண்டுகளாக இந்த கேஸ் வந்து எங்களுடைய குடும்பத்திற்கு தாராளமாக போதுங்கிற அளவுக்கு கேஸ் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். குடும்பத்தினுடைய மாற்றத்திற்கு இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்திருக்குது. இதே மாதிரி ஒரு கிராமத்துக்கோ ஒரு சமூக மாற்றத்துக்கோ ஏற்படுத்துகிற அளவுக்கு இதை பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக சொன்ன ஒரு விஷயமும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிராமத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர் சந்தோஷ் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பு பணிகள்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஹெச்எம் மேடம் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொன்னாங்க. இங்கே வந்துட்டு ஹெச்எம் மேடம் பார்த்து இதோட டீட்டெயில் அவங்ககிட்ட சொன்னோம். ஒரு கொஷின் 2 கொஷின் இல்லை, நிறைய கொஷின் கேட்டாங்க. அதனுடைய விளக்கமெல்லாம் தெளிவாக அவங்களுக்கு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு இப்போ இந்த விஷயத்தை சிறப்பாக பண்ணி முடிக்கணும்னு சொல்லி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இதை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சுதந்திர தின அன்னைக்கு இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து இந்த ஊருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கற்பனை போச்சு, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ இந்த இடத்துல இதை வந்து கொண்டு வந்து இந்த பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்காக இந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து பின்னாடி நம்ம நிறுவன பிறகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம நம்மால் முடியும் குழு மூலமாக 32 மாவட்டங்களையும் எரிபொருள் சிக்கனத்துக்காக விழிப்புணர்வும் பயிற்சிகளும் வழங்கிட்டு இருந்தோம். அதில் தன்னார்வலர்களாக வந்து ஈரோடை சேர்ந்த வேணுகோபாலாக இருக்கட்டும், சேலத்தை சேர்ந்த சிவகுமாராக இருக்கட்டும், அவங்களாம் தொடர்ந்து நம்ம குழுவோட ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பயோகேஸ் பிளான்ட் வந்து இங்கே அமைக்கலாம்னு முடிவு பண்ணும்போது இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே நம்ம கூட சேர்ந்து இதுக்காக முயற்சி எடுத்து களப்பணி செஞ்சுட்டு இருக்கிறவர் வந்து சிவகுமார்ன்ற தன்னார்வலர். இவர் வந்து தனியார் துறையில் வந்து மாத சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி மாற்று எரிசக்தி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அதில் தன்னை முழுசாக ஈடுபடுத்துறதுக்காக தன்னுடைய பணியவே மாற்றிக்கிட்டாரு. இப்போ முழுக்க தன்னுடைய முழு வேலை நேரமும் வேலையும் இது மட்டுமே அப்படின்ற மாதிரி இதில் ஈடுபட்டு இருக்கும்போது தான் பள்ளி மாணவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருந்தாரு. முக்கியமாக கல்லூரி மாணவர்களுக்கு வந்து சூரிய மின்சாரத்தின் மூலமாக எப்படி அடுத்த கட்ட சூரிய ஆற்றலை பயன்படுத்தி எப்படி சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம நம்மால் முடியும் குழு மூலமாகவும் பல இளைஞர்களுக்கு, நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கும் இவர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுதான் அவங்க கேட்டாங்க. இப்படி பல மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தன்னார்வலர் சிவகுமார் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணீர் பந்தல் பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்களாக நம்மால் முடியும் குழு மூலமாக ஒரு பயோகேஸ் பிளான்ட் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தவர். இந்த உயிர்மவாயு தொட்டியை வந்து எங்கே அமைக்கலாம், அது அப்படி அமைக்கிறது மூலமாக எப்படி இந்த சமையல் கூடத்துக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதில் வெறும் சமையல் வாயு மட்டும் பயன்படுத்துறதோட இல்லாமல் இதில் வேறு என்ன மாதிரி பயன்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். இந்த பள்ளியில் இயங்கக்கூடிய ஜேஆர்சி ஸ்கவுட் மாணவர்கள்லாம் தனிப்பட்ட முறையில் இந்த உயிர்ம தொட்டி வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு பயிற்சி கேட்டு அந்த பயிற்சியும் வந்து நம்ம நம்மால் முடியும் குழு மூலமாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பிளான்ட் பேர் என்ன? ஸோ இந்த பயோகேஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நம்ம வீட்டிலலாம் சமைப்பாங்க இல்லையா, அம்மா சமைப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இப்போ காய்கறிலாம் கட் பண்ணும்போது என்னாகும், வெளியில் போடுறோம் இல்லையா. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே குப்பை இருந்தால் என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். ஸோ அதுக்கு தீர்வு தான் இந்த பயோகேஸ் பிளான்ட்டு. வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு, பழைய சாதம், சாம்பார், இது எல்லாமே கொண்டு போய் இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வெளியில் கொட்டிட்டு இருக்கோம். ஸோ அதை கொண்டுட்டு வந்து இதில் கொட்டுறது மூலிமா
குப்பையை வந்து வெளியில் கொட்ட தேவையில்லை. ஸோ அந்த கழிவானது என்ன பண்ணணும்னா இயற்கை நம்ம வந்து கேஸுக்காக பயன்படுத்திக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு சொல்கிறீங்க, சொந்தக்காரங்களுக்கு சொல்லும்போது அவங்களும் இதை ஃபாலோ பண்ணும்போது என்னாகும், ஸோ ஒரு பீரியடில் எல்லாருமே வெளியில் குப்பை கொட்டத்தை நிறுத்திடுவாங்களா? ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சாணம் போடுறோம், அப்புறம் தான் வேஸ்டேஜஸ்லாம் போடுறோம். நம்ம அதெல்லாம் அவுட்புட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இன்னொரு தடவை சாணம் போட்டு எடுக்கணுமா, இல்லை வேஸ்டேஜ் மட்டும் போட்டால் போதுமா? கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பாக்டீரியா வேணும். ஸோ அந்த பாக்டீரியா உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து சாணம் போடுறோம். சாணம் இருந்தால் நீங்கள் ரெகுலராகவும் சாணம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சாணம் இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, ஒரு டைம் போட்டால் போதும். வெரி குட். எதாவது புரிஞ்சுதா? இப்படி பண்ணிட்டா க்ளோஸ். ஓகேவா? ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஓப்பன் பண்ண ப்ரிப்பேர் என்னன்னா இதுலேருந்து இந்த டியூப் வழியா நமக்கு என்ன ஆகும்? கேஸ் வரும். இந்த எப்பயும் போல இதை ஆன் பண்ணி ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம். ஸோ சமைச்சு முடிச்ச உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் இந்த பயோகேஸ் பிளான்ட் கொண்டு வந்தப்ப நான் வாட்டர் டேங்க்னு தான் நினைச்சேன். என்ன நம்ம ஸ்கூல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ புதுசா வாட்டர் டேங்க் கொண்டு வராங்களே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமேலுக்கு மறுபடி இன்னைக்கு கொண்டு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி இது மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறிகள் அதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வந்து இது மாதிரி இந்த இடத்துல இப்படி போட்டால் அது வந்து ஒரு கேஸா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமேலுக்கு அது வந்து கேஸா நம்ம ஃபார்ம் பண்ணா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடுத்த பக்கம் வந்து அவுட்புட் இடத்துல வந்து உரமா இயற்கை உரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை போய் மற்றவங்களுக்கும் சொல்லி எங்க வீட்லயே வாங்கி வைக்க சொல்லுவேன். அதே மாதிரி நானும் பெருசாகி மற்ற ஸ்கூலுக்கு வாங்கி வைப்பேன். இதை வந்து நான் எங்கள் அப்பா அம்மாட்டையும் சொல்லுவேன், இதே மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டுகிட்டையும் சொல்லுவேன், அப்புறம் எங்கள் நிறைய சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுவேன். நம்ம இதுக்கு முன்னாடி நம்மால் முடியும் குழு மூலிமா எனர்ஜி நிறைய இந்த மாதிரி ரினியூபிள் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆத்தூர் வட்டத்தில் காட்டுக்கோட்டை ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பயோகேஸ் பிளான்ட் போட்டு நிறைய அந்த ஊர் பொதுமக்கள் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் பண்ணும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக அவங்க எல்லாமே கவனிச்சாங்க. நானே எதிர்பார்க்கல, அந்த மாதிரி நிறைய அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டாங்க, வித்தியாசமாக கேள்வி கேட்டாங்க. இதில் வந்து மாணவர்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான இருக்குது, உடனே இதை வந்து நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், பக்கத்து வீட்டில் சொல்லுவேன்னு ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க வந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க, நாளைக்கு எங்கள் ஸ்கூலுக்கு வேறு யாராவது வந்தாங்கன்னா இதை பற்றி கேட்டாங்கன்னா இது எப்படி செயல்படுது, இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அந்தளவுக்கு எங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு இந்த சமூக மாற்றத்தை வந்து எந்த அளவுக்கு எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக எங்கள் பள்ளிக்கூடம் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் தன்னுடைய வெளிப்பாட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து வெளியில இருந்து இது மாதிரி வந்து என்கிட்ட இது பத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இப்ப சொல்லி தந்த எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். இது வந்து மற்றவங்களுக்கு தெரியலங்கிறதுனால தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க, அதனால வந்து அவங்களுக்கும் என்னால் சொல்லித்தர முடியும். ஸ்கூல் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வைக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு பொருளாக தான் வந்து பார்த்தாங்க. இதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு தான் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களும் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிளான்ட் இன்னும் அதிக ஸ்கூலில் இது பண்ணணும், அதே மாதிரி அவங்க வீட்டிலலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்ககிட்ட ஐடியா கேட்டிருக்காங்க. வச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களும் சரி, இங்கே படிக்கிற மாணவர்களும் சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் பயோகேஸ்னு ஒன்று கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்க கூட சொல்லியிருக்காங்க. மன நிறைவாக இருக்குது. பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து நம்ம பள்ளிக்கு ஒரு விஷயத்தை நம்ம இனிஷியேட் எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இனி வருங்காலங்களில் ஒவ்வொன்றும் நாங்கள் புதுசாக எங்கள் பள்ளிக்கு பண்ணலான்னு இருக்கோம். கிராமப்புறத்து பள்ளி ஒரு அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துன மாதிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தா இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி வந்து நம்ம பராமரிக்கிறது இதெல்லாம் வந்து மிக அற்புதமா இருந்தது. பசங்க வந்து மிகவும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து இந்த கிராமத்துக்கு வந்து மிகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. பள்ளிக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. இந்த தண்ணீர் பந்தல் பாளையத்து கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் இப்படி நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு உயிர்ம வாயு தொட்டியை வந்து அமைச்சிருக்காங்க, அது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அதை பார்க்கறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க.
தொட்டியை பார்த்த இவங்களுக்கு வந்து இதை எப்படி செயல்படுது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஏற்கனவே நம்ம தன்னார்வலர் மூலமாக பயிற்சிக்கு வந்த இந்த மாணவர்களே அவங்களுக்கு இதை பற்றின விளக்கங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இது எவ்வளோ 5 கிலோ ஒரு நாளைக்கு போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி 5 லிட்டர் வாட்டர் ஊற்றணும். அப்போ வந்து உள்ளே வந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு வந்து வேஸ்டேஜ் வரும், அதை வந்து நம்ம பக்கெட் வச்சு அதை எடுத்துக்கலாம். அது ஒரு இயற்கை உரம். இந்த கிராமத்து மக்கள்கிட்ட இது எப்படி பயன்படுது அப்படின்ட்டு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இதை முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் அமைச்சிக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப தன்னம்பிக்கையாக அவங்க சொன்னாங்க. அந்த மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை கிடைச்சது, இங்கே வந்து பார்த்த மக்களுக்கும் தன்னம்பிக்கை கிடைச்சது. இன்னும் சொல்ல போனால் இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மாற்றமாக இந்த உயிர்ம வாயு தொட்டி வந்து இருந்திருக்கு. இந்த கீரை போடலாங்கிறாங்க, காய்கறி போடலாங்கிறாங்க, பழைய சோறு போடலான்னு சொல்கிறாங்க. அதில் வீட்டில் இதெல்லாமே யூஸ் பண்ணுறது தான் வேஸ்ட் ஆகும். அதை வந்து வெளியே கொட்டாததுக்கு போட்டுக்கலாம். மற்றபடி இன்னும் அதை வீட்டில் உபயோகமாக வர்றது வேறு குழம்பு, இந்த ரசம், அது வந்து அழிவு போற பொருள் எல்லாமே இதுல போடலாம். ஆனா எலுமிச்சை பழம் வந்து போடக்கூடாது, ஏன்னா அது ஒரு ஆசிட். எது போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருங்க, எது போடலாமா வேண்டாமான்னு நாங்க. வேப்பங்குச்சி இருக்கு இல்லைங்கக்கா, அதே இந்த எலுமிச்சை பழம் அதெல்லாம் வந்து இதுல போடக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் காஞ்சு போகக்கூடியது. இதுல போட்டா அந்த மொட்டு தொலி இதெல்லாம் போடுறதுனால வந்து இது மொட்டு எலுமிச்சை பழம், வேப்பங்குச்சி அதெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய காய்கறி தோட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நாளைக்கு சிறந்த உரமாக இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இந்த பள்ளியிலிருந்து நான் வந்து உறுதியாக சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஒரு புதிய சமூக மாற்றத்தை வந்து இந்த பள்ளியிலிருந்து நம்ம வந்து தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து எனக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இதில் வரக்கூடிய வாயு மூலமாக சமையலுக்கும் பயன்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய அந்த கழிவை வந்து உரமாக பயன்படுத்த முடியுன்ற நம்பிக்கை மாணவர்கள்ட்டையும் இருக்குது. ஒரு பயனுள்ள வகையில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வும் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு அடிப்படை ஆரம்பமும் இங்கே விதைக்கப்பட்டிருக்கு. திருமொழி ஒன்றை பிரித்து இருகரம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே திரடோ, நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும்.